அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டில் எப்படி மட்டன் பிரியாணி செய்வோமோ அதோட ட்ரெடிஷ்னலை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், 2 லெமன், ஒரு 1/2 கப்பு தயிர், இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து 100 கிராம் இருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 4-5 பட்டை, 4-5 ஏலக்காய், 4 கிராம்பு, இது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நம்ம ஊற வச்சுருக்க கரம் மசாலா இதை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே ஜார்லேயே சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் 50 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன், ரீஃபைண்ட் ஆயில். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2-3 பட்டை, 2-3 ஏலக்காய், கிராம்பு, இது மட்டும் சேர்த்தா போதும். முஸ்லீம் வீடுகளில் அதிகமாக கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க. பட்டை ஏலக்காய், கிராம்பு மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு நல்ல வாசம் கொடுக்கும். வேறு மிளகு, ஜீரகம், சோம்பு இது மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம். நல்ல நைஸாக வெட்டி வச்சுக்கணும். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக அடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ நல்ல வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு முன்னாடியே சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு இப்போவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா பச்சை வாசம் போகும். இந்த கரம் மசாலா வாசம் நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா சிம்லேயே வச்சு வதக்கியிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குனாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டனை நான் சேர்த்துட்றேன். இது 1/2 கிலோ எலும்போடு சேர்ந்த மட்டனாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கறி சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கறி நல்லா வதங்கணும். சிக்கனாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் சிக்கன் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். இது மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் மல்லி இலை, இது எல்லாமே சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கி மசியக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் உதிராக கிடைக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு தக்காளி வேகிறதுக்காக விட போகிறோம். தக்காளி இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர வந்திருக்கு. லாஸ்ட்டாக 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 லெமனில் 1/2 லெமன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பச்சை மிளகாய் நான் இப்போ தான் சேர்த்தேன். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் சேர்க்கும் போதே நீங்கள் சேர்த்துடலாம். எனக்கு ரொம்ப காரம் தேவையில்லைங்கிறதுனால லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த கப்பில். அதனால நான் ஃபஸ்ட்டு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இதை வச்சுட்டு கறியை வேக விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ கறி நல்லா வேகட்டும். நான் ஒரு குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுறேன். உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு கறி நல்லா உடஞ்சி வேகிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த கப்பில் 3 கப் அளவு அரிசி அடுத்து ஊற வச்சுக்கிறேன். கறி வெந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே அரிசி ஊறிடும். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாஸ்மதி அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ கறியே வேகுது, அரிசியும் ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் புளி கத்திரிக்காய் செய்யலான்னு சொல்லிட்டு அது கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி கத்திரிக்காயாக எடுத்துருக்கேன். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு லெமன் அளவு புளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டோம்னாக்கா நல்லா ஊறி வந்துடும். இதை நம்ம திக்காக கரைச்சி எடுத்து நம்ம புளி கத்திரிக்காய்க்கு செய்யணும். அதனால் புளி அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலா சேர்ப்போமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்து பருப்பு தாளித்து விடுறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை,
இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும். கண்டிப்பாக இது வந்து நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. தக்காளியோடையே வந்து நான் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசிகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். அந்தளவுக்கு நல்லா வேக விட்டால் போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுருவோம். அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப மசாலா எதுவும் தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஸோ வந்து மசாலா வந்து பச்சை வாசம் நல்லா போகட்டும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை வெட்டி வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னாக்கா உங்களுக்கு நல்லா வெள்ளையாகவே இருக்கும். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். நான் சின்ன சின்னதாக எடுத்துக்கிறதுனால பாதி பாதியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதாவது இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் கத்திரிக்காய் மூழ்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டா போதும். ரொம்ப புளியும் சேர்க்க தேவையில்லை, பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வச்சுட்டிங்கனாக்கா கத்திரிக்காய் கரைஞ்சி குழஞ்சி போயிடும். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்காது. இந்த கத்திரிக்காய் வேகிற சமயத்திலே வந்து கறியும் நல்லா வெந்துருச்சு. இதை நான் மறுபடியும் பாத்திரத்திலே மாற்றிட்டு வந்து தண்ணி அளவு பார்த்துட்டு இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தது. சேர்த்துட்டு நான் இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரியும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு ஊற வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் போட்டு கிண்டக்கூடாது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரிசியும் கறியும் ஒன்றா வர்ற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கொதி நல்லா கொதிக்க விடணும். அரிசியும் சோறும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அடிக்கடி போட்டு கரண்டியை போட்டு கிளறினீங்கன்னாக்கா உங்களுக்கு அரிசியும் உடஞ்சிரும், கறியும் ரொம்ப உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு ஒரு தடவை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மறுபடியும் கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அரிசியும் கொஞ்சம் நல்லா பிரண்டு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மேலே வரணும். தண்ணி இப்போ கொஞ்சம் தான் மேலே நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதாவது அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர நிற்கணும். அப்போ தான் நம்ம வந்து தம் போட முடியும். இல்லைனா வந்து குழஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றணும். அரிசியும் கொஞ்சம் நல்லா 3/4 வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அரிசி குழஞ்சி போயிடும். இப்போ தான் முக்கியமான டிப்ஸே இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நெய் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு நீங்கள் தம் போட்டுறணும். நம்ம வந்து முன்னாடியே அதிகமான நெய்யை சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு பிரியாணியில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. பெரிய பெரிய தேக்ஸாலெல்லாம் பிரியாணி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் நெய் சேர்ப்பாங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசியும் நல்லா சோறும் உதிராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர வந்துருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர நிற்கிது. இந்த நேரத்தில் நான் வந்து மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு அது மேலே வந்து நான் தம் போட்டுறேன். வேர்த்து வடியாமல் இருக்கிறக்காக நான் துணி போடுறேன். நீங்கள் துணி இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட மடித்து போட்டுக்கலாம். உள்ளே வேர்த்து வடியாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தம் ஆகும். நான் ஒரு தம் பிளேட் போட்டு அது மேலே வந்து நல்லா தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுட்டோம்னாக்கா நல்லா தம் ஆகி வந்துடும். சோறும் நல்லா உதிராக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம புளிக்கத்திரிக்காய்க்கு ஒரு மசாலா போடணும். இதுதான் முக்கியமானது. இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும். இந்த வெந்தயம்லாம் பச்சை வாசம் போக நல்லா செவந்து வரும். நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இதே மாதிரி சிம்லேயே வச்சு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளே சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள் சேர்த்தா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கருப்பாக தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நிலக்கடலை சேர்க்கலை. சில பேர் நிலக்கடலை சேர்த்து செய்வாங்க. எள்ளு மட்டும் சேர்த்து நல்லா கரிஞ்சிடாமல் அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளி தண்ணி எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. கத்திரிக்காயும் வந்து குழஞ்சி போகலை. ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சாப்பிடும்போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்து செய்யுங்க. அவ்வளோதான். இந்த பொடி தூவுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிட்டாக்கா சூப்பராக வந்து புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு சிம்லேயே 1 நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க விட போகிறேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா சேர்த்ததுக்காக மட்டும்தான் அது கொதிக்க விடுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலா வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வந்து இது கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதான். மணக்க மணக்க சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணியே வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் மேலே வந்து இந்த மாதிரி அரிசி வந்து முள்ளாக நிற்கும். அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சோறு நல்லா உதிராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சோறு குலையாது. கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு பெரிய அளவு பிரியாணி செஞ்சால் என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு கொண்டு வரலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.